முதலாவதாக இறைவணக்கம். திரு சுப்பையா அவர்கள். சபேசா சிவசிதம்பரம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணி ஏத்தவருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவரன்னே முற்றலமை இளநாகமோடேயன முளைக்கும் பவை பூண்டு வற்றனோடு கலனாப்பலிதேந்தன உள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டலுடையார் பெரியார் கடல் கையாற்றொழுதேத்த பெற்ற முந்த பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே அருநேறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநேறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தனுரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தலெளிதாவே. திருச்சிற்றம்பலம். நடனம். கலைநன்மணி திருமதி லதா அரவிந்தனின் மாணவியாகிய குமாரி ஆர் அமிர்தா அவர்கள் இப்பொழுது நடனத்தை ஆடி கழிக்க வைப்பார். அமிர்தா சிவனைய பேரவையில் கூப்பிட்டு அவளுக்கு ஆட வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நடனத்தை தொடங்க உள்ளார். முதலாவதாக முருகனை பற்றியதான ஒரு பாடல் ஷடாட்சர கௌத்துவம். அதற்கு ஆட இருக்கின்றார் அமிர்தா. அடுத்ததாக இப்ப அம்பாளை பற்றியதான ஆதாரம் நீயே என்கின்ற ஒரு பாடலுக்கு ஆட இருக்கின்றார் அமிர்தா. ஆதாரம் நீயே அடுத்ததாக எல்லை இல்லா இன்பம் அப்படிங்கிற ஒரு சிவனை பற்றியதான ஒரு பாடல், அதற்கு ஆட இருக்கின்றார் அமிர்தா. இறுதியாக தில்லானா. இந்த இனிய வாய்ப்பினை அழைத்த சிவனைய பேரவைக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. திருமதி பிச்சம்மாள் அவர்கள் வரைந்த ஓவியம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. மணிவாசகர் பதிப்பக மேலாளர் திரு ராமகுருமூர்த்தி அவர்கள் 70ஆம் அகவை எட்டியதை எடுத்து அவருக்கு சிவநேய பேரவை பாராட்டு செய்கிறது. அதற்கு அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்த்துகள் குவியட்டும் என்று முன்னதாகவே சொல்லிவிட்டு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாராட்டுகின்ற பணியிலே நானும் என் துணைவியாரும் இருந்தாலும் எங்களுக்கு மிகவும் கௌரவம் சேர்த்திருக்கிற திரு அருள் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் புகழ்பெற்ற அறிஞர் அப்பை நடராசரின் புதல்வர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். முனைவர் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குநராகவும் இருக்கிறார். தமிழ் இலக்கியத்தின் பெட்டகமாக திகழும் அவர் என்னவெல்லாம் தந்தையின் முறை என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதுவே வேதம் என்கின்ற அளவிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார், எண்ணிக்கொண்டிருக்கிறார். இதயத்து தாயின் அன்பு மழையையும் உள்ளத்தை தேக்கி அவர் இருப்பது நாம் காணும்போது இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அளவிலே நாம் இருக்கிறோம். அவர்களை இவர்களுக்கு வாழ்த்துரை சொல்லுவதற்காக மேடையிலே அமர்த்தி இருக்கிறோம். இப்பொழுது திரு ராமகுருமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம்.
திரு ராமகுருமூர்த்தி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதளித்து பாராட்டி படுகிறோம். இதை திரு அருள் அவர்கள் பொற்கரங்களால் அவருக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவநேய பேரவை மடிப்பாக்கம் வழங்கும் 70ஆம் அகவை வாழ்த்து பட்டயம். நாள் 25/5/2025. அழகில் தூயவன், அன்பில் தாயவன், இலகு நட்பினன் இனிமை எதையவன், இலற்றிய நோக்கினன் இரத்தின ஒளியவன், துளங்கிடு நற்குணன் துளங்கிடு மணிகளே. 70 அகவை விழுதென ஊன்றிட, செழுமை துளிர்விட ஜெகமதில் ஆலன, பழுதிலா 100 ஆண்டு பளிங்கு மணிசூடி பொழுதுற கனகம் போற்றிட வாழ்கவே. கனகம், அந்த கனகாபிஷேகம் இருந்து நாங்கள்லாம் செய்யணும் சிவநேய பேரவையில் என்ற எண்ணத்தோட சொல்றோம். சிவமய சிந்தனை செறிந்திடு சிறப்புடன் சிவநேய பேரவை சிந்தையில் ஏற்றவர், அவனியில் வாழ்த்திட அகனகள் நெஞ்சம், தலைமகள் இருமகள் தழைத்திட வாழிய. இமயச் சிமயமாய் ராம குருமூர்த்தி, உமையவள் பெயருடை உமாராணி அம்மை, இமை அகலா நல்லற இல்லற உறவுகள் அமைந்திடு இணையர் அன்புடன் வாழ்கவே. ஈசநேசன் மகஸ்ரீ இணையர் இதயத்தால் ஆசிகள். இன்றைய பொற்பாலை பொழுதில் 70 ஆண்டாவது பிறந்த நாள் பெருவிழாவினை நம்முடைய உழைப்பு செம்பல் அவர் இன்றைக்கு பதிப்பு செம்பல் பேராசிரியர் மெய்யப்பனாருடன் ஒரு 50 ஆண்டு காலம் தங்குதடையின்றி தொடர்ந்து பணியாற்றிய பொற்விழாவும், கூடுதலாகவே தன்னுடைய 70வது பிறந்த நாள் விழாவினையும் ஒருங்கே இன்று நடைபெறுவது, அதுவும் சிவநேய பெருமன்றத்தில் நடத்துவது என்பது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தியாகும். அவருடைய மணி விழா மிகப்பெரிய அளவில் தில்லையில் ராசி திருமண மண்டபத்தில் எழுச்சியுடன் நடைபெற்றதுடன் அந்த மணி விழாவை முன்னிட்டு ஒரு அருமையான மலரினை அவர்கள் அப்பொழுது வெளியிட்டார்கள். பேராசிரியர் சிலம்பொலி செல்லப்பன் தொடங்கி என்னுடைய தந்தையார் மற்றும் பல்வேறு தமிழ் சான்றோர்கள் அவர்கள் அவரை குறித்து எழுதிய பொற்வரிகளை எல்லாம்
வரிக்கு வரி படித்து பார்த்த பொழுதுதான் அவருடைய உழைப்பின் பெருமிதம் பலருக்கு தெரிய வந்தது. இளைஞர்களுக்கு இன்றைக்கு இது ஒரு பெரிய வழிகாட்டி நூலாகவே அது திகழ்கிறது. காரணம், இன்றைக்கு ஒரு நிறுவனத்தில் ஓராண்டு பணியாற்றுவது என்பதே அருகிப் போய்க் கொண்டிருக்கின்ற பருவத்தில் காலத்தில் 50 ஆண்டுகள் பல்லாயிரம் நூல்களும் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக எங்களுடைய நூல்கள் வெளியிடப்படுமா என்று ஏங்கிய நூலாசிரியர்கள் நூல்களை எல்லாம் வெளியிட்டிய திருக்கரம் அவருடைய உழைப்பின் தேக்கம். அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நமச்சிவாய நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவணி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொன்னது போல மூதறிஞர் வாசுப்பா அவர்கள் குருநாதா என்று அன்பு ஒழுக அழைத்ததும், மாபெரும் இலக்கண பேராசிரியர் சோம இளவரசு பேராசிரியர் மெய்யப்பனாரிடம் இந்த மகனை உங்கள் மகனாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு, என்னுடைய வளர்ப்பு மகன் என்று பேராசிரியர் மெய்யப்பனார் தன்னுடைய மகனுடன் இணைத்துக் கொண்டு இந்த பதிப்புலகத்தையே, மணிவாசகர் பதிப்பகம் என்றாலேயே தமிழ்கூறு நன்னுலகத்திற்கு இதுதான் ஒரு தொட்டிகள் பதிப்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பாக நாங்கள் நூல் வெளியீட்டு விழா என்றாலும் சிறந்த நூல் சிறந்த பதிப்பாளர்கள் என்று நாங்கள் யாரை கேட்டாலும் இவர்களைத்தான் நாங்கள் முதலில் அணுகுகின்ற அளவிற்கு எல்லோரையும் கரம் குவித்து இவர்களை எல்லாம் நீங்கள் அடையாளம் செய்ய வேண்டும் என்று உரிமையுடன் தன்னை பற்றியோ தங்கள் பதிப்பகத்தை குறித்தோ தங்கள் நூல்களை குறித்தோ பெரிதாக சொல்லாமல் பலரை வாய்ப்பு வழங்குகின்ற ஒரு குமரவள்ளல் மனப்பான்மை கொண்ட இந்த மணிவாசகர் பதிப்பகம் பொழிக. திரு ஐயா குருமூர்த்தி அவர்களுடைய பண்பு நலம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. மாபெரும் அறிஞர், மொழிபெயர்ப்பு திலகமாக இருக்கும் திரு நடராஜன் இன்று இங்கு வருகை புரிந்திருக்கின்றார். சோதிடம் பத்திரிகை நடத்தி கொண்டு பல்வேறு அறிஞர்களை நாங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற பல்லாயிரம் அறிஞர்கள், இதே வீரம் ராமானுஜம் அவர்கள், பொதிகை விஜயகிருஷ்ணன் அவர்கள், மறை திருநாவுக்கரசு அவர்கள், வழக்கறிஞர் பாலசீனிவாசன் என்று பல்லோர் இங்கு வருகை புரிந்திருக்கின்றீர்கள். அவர்களுடைய உழைப்பிற்காக இது நடைபெறுகின்ற அவருடைய இந்த 70ஆம் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதில் நான் தான் பெரிதும் பெருமிதப்படுகின்றேன். இது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். என்னுடைய தந்தையார் மிகுந்த அன்புடன் குருமூர்த்தி அவர்களை அன்பொழுக அழைப்பதும், அவர் ஒரு கூட்டத்திற்கும் எந்த இலக்கிய கூட்டம் தமிழ்நாட்டில் சென்னையில் எந்த இலக்கிய கூட்டம் நடத்தினாலும் அங்கு அவர் இருப்பார். இலக்கிய கூட்டங்கள் அனைத்து கூட்டங்களிலும் பேசிய பல்வேறு அறிஞர்கள் சான்றோர்களுடைய புகைப்படங்களை அவர் ஒளிப்பதிவு செய்து ஒரு 2 நாட்களுக்குள் அவர்களுடைய படங்களை அவருடைய இல்லத்திலோ இல்லை அடுத்த கூட்டத்திலேயோ அவர்களிடம் வழங்குவார். அப்படி பார்த்தீர்கள் என்றால் கலைமாமணி யோகாவை காட்டிலும் விஞ்சி இருக்கும் அவருடைய படங்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் பாருங்கள். 2 திருமகள், 2 மகள்களும் மாபெரும் அளவில் படித்து அவர்களுடைய பல குடும்பங்களுக்கு பெரிய இல்லற ஜோதிகளாக, குடும்ப விளக்குகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை துணைவியார் திருமதி உமாராணி அவர்கள்தான் பாராட்டத்தக்கவராம். காரணம், அவர் செய்கின்ற அத்தனை பணிகளுக்கும் ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் எதையும் நீங்கள் செய்யலாம் என்று வழிவகுத்து அவர்களுக்கு இன்றைய இந்த 70ஆம் பிறந்த நாள் என்றால் 70 என்றால் எழுச்சி.
இனி வருங்காலம் முழுவதும் அவர் இன்னும் பல இலக்கிய பணிகளையும் பதிப்பு பணிகளையும் தமிழ் பணிகளும் செய்யுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உழைப்பு செம்மல் ராம குருமூர்த்தி அவர்கள் பற்றி 70ஆம் வகை இனிமை மடல் ஒன்றையும் இன்று வெளியிட இருக்கிறது. அதை எழுதியவர் இலக்கிய நட்பு திலகம் பி. வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். வெங்கட்ராமன் ஐயான்னா எனக்கு குரு, அதான் முக்கியமான சமாச்சாரம். அவர்களுடைய அந்த இதுவும் நீரையத்திப்பு உதவியோடு இந்த நூல் தயாரிக்கப்பட்டு மணிவாசகர் பதிப்பகத்திலேயே அச்சிடப்பட்டு இன்று திரு அருள் ஐயா அவர்கள் இதை வெளியிட இதய கீதம் ராமானுஜம் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஒன்றுமில்லை. திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். இலக்கிய கவிஞராக இருக்கார், அப்புறம் செய்தி வாசிப்பாளராக இருக்கிறார், நேரலைய வர்ணனையாளராக இருக்கார். அவர் மோடி வந்தாலும் சரி, இன்னொருத்தர் வந்தாலும் சரி, இவர் தான் வர்ணனையாளர். அந்த இடத்துல சிறப்பான ஒரு வர்ணனையை நம்ம கேட்டு மகிழ்ந்தோம். மங்கையர் சோலை என்ற மங்கையர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி பெருமை பெற்றவர். அடுத்தது தமிழ் பாவம் என்கின்ற ஒரு இதையும் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயலாற்றி வருகிறார். ஆலய மேம்பாட்டு ஆர்வங்கள், அவர்கள் சிறுதாமூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களை மேம்படுவதற்கான பணிகளை துரிதமாக செய்து கொண்டிருப்பவர், செய்தவர். அடுத்தது அறிவியல் ஆர்வலர். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம். இது 8ன்னா இதுக்கு 10 போச்சு நான் சொன்னது. இப்போ அடுத்ததாக இவரு விஜயகிருஷ்ணன், இன்னொரு கிருஷ்ணன் இருக்காரு. அந்த கிருஷ்ணன் சாதாரணமா நினைக்க முடியாது, ராதாகிருஷ்ணன் ஐயா. ராதாகிருஷ்ணன் ஐயா வாங்க, மேடைக்கு வாங்க. அதாவது எல்லாருக்கும் கார்மிகோன்னு தான் தெரியும், அவரு ராதாகிருஷ்ணன். 2 கிருஷ்ணனும் சேர்ந்துதான் என்னுடைய நூலை இந்த இடத்துல வெளியிடுறாங்க. இவரு மாயவரத்தினுடைய மங்கைநல்லூர் சொந்தக்காரர். அந்த மங்கநல்லூர் என்னன்னா எங்களுடைய சம்பந்தி ஊர், எங்க ஆனந்தியினுடைய மாமனார் இல்லம். ஆக மிக சிறப்பான ஒரு இடத்திலிருந்து அவர் இங்கே வந்திருக்கிறார். இவருடைய சாமிநாதையர் பிச்சம்மாளின் திருமகன். அதாவது அவருடைய அந்த சிறப்புகள்லாம் இங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது அதெல்லாம் இல்லை, வள்ளல் கார்மிகளோன் பேருக்கு ஏற்ற மாதிரி கார் எப்படி மழையாக பொழிகிறதோ, அந்த முகில் எப்படி வாசங்களை வீசிக்கொண்டிருக்கிறதோ, இரண்டையும் கலந்து கார்முகிலோனாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார். இவருடைய கல்லூரி நாட்களில் கவிதை படைப்பு செய்திருக்கிறார்.
அந்த கவிதை படைப்பினுடைய தாக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்றளவுல இச்சா மையத்திலே அவர் கொடுத்த 24 நூல்கள் ஒரே நாளில் வெளியிட்ட அந்த பாங்கு எல்லோராலும் வரவேற்கப்பட்டது, எழுச்சியாக இருந்தது. அதெல்லாம் முத்தாய்ப்பாக சும்மா இல்லை இவரே, அவரு மட்டும் கிங் இல்லை, இன்னொரு கிங் இருக்கார். அந்த நாள்ல இருந்து தியாகராஜ பாகவதர் இசையரசர் இவர் கவியால் பாடுகின்றார். அந்த கவியை பாட்டாக பாடிய அந்த தியாகராஜ பாகவதரின் அவருடைய கதைகளை உருவாக்கி நடித்து இவராக மாறி, அதாவது ஒன்றோடு கலந்தமான அதோட மாறி இன்னொன்னுவாங்க பெரியவங்க, அந்த மாதிரி மாறி அழகாக செய்தவர். இன்று என்னுடைய நூலை பெறுவதற்காக இங்கே அமர்க்க வைத்திருக்கிறோம். அவருக்கு வருகைக்கு நன்றிகள். இப்பொழுது நூல் வெளியீடு. மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் சோமு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எந்த நூல் வெளியீடாக இருந்தாலும் அந்த நூலை ஒரு தட்டிலே வைத்து அதற்கான ஒரு கட்டு கட்டி அந்த கட்டை பிரிக்கின்ற வழியிலே நூலை வெளியிடுகின்றோம். ஆனால் குறிப்பாக வந்துள்ள அரங்கத்தினருக்கு அந்த நூலை பற்றி 2 வரிகள் சொல்லி வெளியிடுவதுதான் நமது புதிய மரபாக ஏற்போம் என்று பெருமைக்குரிய மணிவாசகர் பதிப்பகத்தின் 3704வது நூலாக அன்புக்குரிய இறையருளால் என்றும் பேறு பெற்ற ஈசனேசன் மகஸ்ரீ அவர்கள் பல மைல்கள் பயணித்து பல சிவாலயங்களுக்கு சென்று பூட்டப்பட்ட சிவாலயங்களுக்குள் கதவு வழியாக, கதவிலே இருக்கின்ற ஒரு சிறு துவாரம் வழியாக சிவபெருமானை தரிசித்து அந்த தலத்தினுடைய மகிமை அறிந்து அங்குள்ளவர்களுடைய தொலைபேசி எண்கள் முதல் முகவரி வரை அத்தனையும் பெற்று நூலை வாங்குபவர்கள் பயன்பெறும் விதமாக, பயணிக்கும் விதமாக அழைப்பது சிவம் என்ற வேலூர் மாவட்ட சிவன் கோயில்கள் 108 பற்றியான இந்த நூலை உங்கள் அனைவருடைய அன்போடும் பாராட்டுதலோடும் அனைவரும் இந்த நூலை பதிப்பகத்தார் வழங்க அதனுடைய விலை கொடுத்து பெற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடும் இதை வெளியிடுவதிலும் இதனுடைய முதல் பிரதியை அன்புக்குரிய தியாகராஜ பாகவதர் அவர்களே நேரில் வந்தது போல எங்கள் அன்புக்குரிய திரு கார்முகிலோன் கவிஞர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் உங்கள் அனைவருடைய முன்னிலையில். அலங்கரிக்கும் சான்றோர் பெருமக்களே, அவைதனிலே வீட்டிற்கும் ஆண்டோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய மாலை பொழுது என்னால் என்றென்றும் மகிழ்வுடன் நெஞ்சிலே வைத்து போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். சித்த புருஷர் ஈசனேசன் மகஸ்ரீ ஐயா அவர்கள் அற்புதமான மனிதர். அவர் தொடாத துறைகளே இல்லை. இந்த புத்தகத்தை படித்து விட்டு அவர் சித்த புருஷர் ஆன்மீக ஞானம் மிக்கவர் என்று நாம் சொன்னால், வரலாற்று நூல்கள் எழுதியுள்ளார், துப்பறியும் நாவல்கள் எழுதியுள்ளார். எதனையுமே ஐயா அவர்கள் விட்டு வைக்கவில்லை. பன்முக திறமையாளர் அந்த மாமனிதர். சிவன் கோயில்கள் என்ன சிறப்பு என்றால், இந்த புத்தகத்தினை ஏன் எழுதி இருக்கிறேன் என்று ஐயா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதை படித்த போதே நான் சிரித்து போனேன். அதிர்ஷ்டவசமாக வேலூர் மாவட்டத்திலே அவர் தரிசித்த கோயில்கள் 108 என்றால் அங்கு இருக்கின்ற கோயில்கள் அத்தனையும் ஐயா அவர்கள் தரிசித்திருக்கின்றார்கள். அழகாக பதிவு செய்திருக்கின்றார். அது பாக்கியம். ஒன்று கூட இல்லை, ஒன்று குறைச்சலாக இல்லை.
துல்லியமா உன்னாட்டையில் அவருக்கே இருந்த மாதிரி ரத்தன கம்பளம் கொடுத்து அவரை வரவேற்றிருக்கின்றான் அந்த சிவன். அப்படித்தான் சொல்ல வேண்டும். சிறப்பு என்னவென்றால், நான் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், வந்தேன் அப்படி பொத்தாம் பொதுவா ஐயா சொல்ல. எந்தெந்த கோயிலுக்கு சென்றேன், அந்த கோயிலின் அமைப்பு, அங்கே எப்படி பூஜை புனஸ்காரங்கள் நடக்கின்றன என்ற செய்தி, தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் என்றால் அந்த செய்தி, இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் அந்த செய்தி, அந்த கோயிலிலே சிவ பூஜை செய்கின்ற குருக்கள் யார், அவர் பெயர், அவருடைய அலைபேசி எண், எப்படி செல்ல வேண்டும் அந்த கோயிலுக்கு என்ற அத்தனை விவரங்களையும் துல்லியமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இதனை you can take it as a guide. நம்ம வேலூர் கோயிலுக்கு போனோம்னா இந்த புத்தகத்தை கையில் எடுத்துட்டு போனா போதும், எல்லா கோயிலும் ஏற்றம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி அற்புதமாக தேவாரம் பாடிய மூவரை போல் நம் ஐயா அவர்களும் பாடலை ஏற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் மூவர், இவர் தூயர், அது தேவாரம், இது ஸ்தோத்திர பாமாலை. அற்புதம். நான் அனைத்தையும் படித்து விட்டேன். ஐயா அவர்கள் பேசும்போதே காலத்தின் அருமை கருதி என்று சொன்னால் ஒன்று இரண்டை மட்டும் சொல்கின்றேன். கோயில் சிறப்பை பற்றி சொல்லும்போது பாருங்க, திருமால்பூர், நமக்கு தெரியும் திருமால்பூரை பத்தி தெரியும். அந்த திருமால்பூரின் பெருமை என்ன? மகாவிஷ்ணு இந்த துதிசி முனிவரிடம் போராடி அவரோட அந்த சக்கராயுதா என்ன சொல்றது டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த புது சக்கராயுத வேணுங்கிறதுக்காக சிவபெருமானை துதிக்கிறார். எப்படி 1000 தாமரை மலர்களை கொண்டு துதிக்கும் போது மகாவிஷ்ணுவின் பக்தியை பாரறிய செய்ய வேண்டும் என்று அந்த மகாதேவன் செய்த லீலை சரியாக ஒரு தாமரை குறைகிறது, கண்ணையே எடுத்து கொடுக்கின்றார். அப்படி 1000 தாமரை அங்கு பூஜை செய்யப்பட்டதால் திருமால்பூர் அந்த தலத்தின் பெருமை. அந்த கோயில் காலம்பரை எவ்வளவு நேரம் திறந்திருக்கும், மதியம் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும், அந்த கான்டாக்ட் பர்சன் யாரு, குருக்கள் யாரு, எவ்வளவு தகவல் அருமையாக பதிவு செய்திருக்கின்றார்கள். திருப்பார்கடல் இன்னொன்று. இந்த திருப்பார்கடலை பற்றி சொல்லும் போது பொதுவாக பெருமாள் கோயிலில் தான் தீர்த்தம் கொடுப்பார்கள், சடாரி வைப்பார்கள். இந்த சிவன் கோயிலிலே தீர்த்தம் கொடுத்து சடாரி வைக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்ன என்று இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் ஒவ்வொன்றையும் ஐயா அவர்கள் ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு சென்று கோயில் போன கும்பிட்டா வெளில வந்தா அப்படி பண்ணல, அதை ரிசர்ச் பண்ற மாதிரி பண்ணி ஒரு மாவட்டத்தை, வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 108 கோயில் இருக்கு. அந்த ஒவ்வொரு கோயிலின் சிறப்பையும் சொல்லி இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் ஈசன் திருவருளால் தமிழகத்தில் உள்ள அத்தனை கோயில்களுக்கு மாவட்ட வாரியாக சென்று புத்தகமாக போட வேண்டும். அது மிகவும் முக்கியம். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்பதை போல் நீங்கள் தரிசித்து புண்ணியம் பெறுவது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த புத்தகத்தை படித்து நாங்களும் புண்ணியம் பெற வேண்டும், செல்ல வேண்டும். எனவே நீங்கள் அத்தனை கோயில்களுக்கும் சென்று புத்தகமாக அதனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த மாமனிதரின் பாத கமலங்களை பணிந்து நன்றி சொல்கின்றேன். அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், நம்ம குருமூர்த்தியை பத்தி நான் வாழ்த்துற சொல்லணும். ஒரு மாமனிதரை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நல்கிய இந்த சித்த புருஷருக்கும் சிவனைய பேரவைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். நம்ம குருமூர்த்தி ஐயா பத்தி சொல்லுவோம். ஒரு சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். மெய்யப்பனார் ஐயாவுக்கு 70வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடுறாங்க. அப்போது நம்ம குருமூர்த்தி ஐயா ஆஸ் யூசுவல் கர்மமே கண்ணாயினாராக அங்க ஓடி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. பெரியோர்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள். அப்போது குன்றக்குடி அடிகளார் இப்போது உள்ள மகா சன்னிதானம் ஐயா அவர்கள், சுவாமிகள், மகா சன்னிதானம் அவர்கள் வாழ்த்தி பேசிவிட்டு என்ன செய்தார் என்றால், நம்முடைய ஐயா அவர்களை அழைத்து குருமூர்த்தி ஐயா அவர்களின் கரங்களை பற்றி குருமூர்த்தி ஐயா அவர்களின் கரங்களை கொடுத்தார், கைப்பற்றி கொடுத்தார் அவரிடம். எத்தகைய பாக்கியம்! அதை பார்த்து பெரியோர்கள் எல்லாம் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அந்த கவிஞி காட்சியினை தசரத சக்கரவர்த்தி பார்த்துட்டு இருக்காரு. வசிஷ்டர் போன்ற பெரியோர்கள் எல்லாம், முனிவர்கள் எல்லாம்
ராமனை, ஸ்ரீராமனை விஸ்வாமித்திரரிடம் கைப்படுத்தி கொடுக்கும் போது அந்த தசரத சக்கரவர்த்தி எப்படி மகிழ்வும் நெகிழ்வும் அடைந்தாரோ அத்தகைய மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் அடைந்தார் அந்த மாமனிதர் மெய்யப்பனார் ஐயா அவர்கள். இன்னொன்றும் சொன்னார்கள், அதுதான் மிக முக்கியம். அவர் பெரிய வள்ளல் பெருமகனார். அவர் பதிப்பகத்தா தமிழ் பேராசிரியர் அப்படிலாம் எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய வள்ளல் பெருமகனார் அவர். வாரி வாரி கொடுத்த வள்ளல் பெருமகனார் அவர்கள். சிலர் சொல்வார்கள் கொடைமடம் என்று சொல்வார்கள். கொடுக்கும் போது சிலர் சிந்திக்காமல் செய்வார்கள். பாரி பேகன் எல்லாம் சிலர் கேட்கலாம், பகுத்தறிவுக்கு உட்பட்ட செயலா என்று. கொடைமடம் கொடுத்த வள்ளல். கொடைமடம் எல்லாம் அவரிடம் கிடையாது. தகுதி அறிந்து திறனறிந்து மட்டுமே கொடுக்கின்ற வள்ளல் பெருமகன். அந்த வள்ளல் பெருமகன் சொன்னார், இன்று நான் லட்சக்கணக்கில் வாரி கொடுக்கிறேன் என்றால் லட்சக்கணக்கில் நான் சம்பாதிக்கிறேன். அந்த சம்பாத்தியத்திற்கு காரணம் கூப்பிட பாக்குறாரு. நம்ம ஐயா அங்கிருந்து பிஸியா இருக்கிறாரு. குருமூர்த்தி வா வர்றாரு. மேடைக்கு வந்தவுடன் இரு கரம் நீட்டி குருமூர்த்தி ஆற தழுவி மார்புற தழுவி, இதற்கெல்லாம் காரணம் குருமூர்த்தி தான். என்னுடைய தத்து பிள்ளை ஸ்ரீகார புத்திரன், என் தத்து பிள்ளை குருமூர்த்தி என்று சொல்லி பாராட்டினார். எத்தகைய பெருமை பாருங்கள்.